2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோமோடி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுது. திண்ணேல கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா, அதுதான் தனுசு ராசி இந்த வருஷம். சோ அதாவது இதை விட ஒரு சிறப்பான பெஸ்ட் பீரியட் தனுசு ராசிக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நான் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், என் கையை கட்டி போட்டு நான் மாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவன் கூட இந்த வருஷம் எழுச்சி ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நல்லா இருக்கு. நிறைய புது நண்பர்கள் சேருவாங்க. லவ் பண்ணாதவங்களும் அந்த விஷயம் லவ் பண்ணுவா. ஐயா கல்யாணமும் ஒய்ஃபை லவ் பண்ணுவா. ரைட். ஸோ அதனால நிறைய அந்த அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும். தனுசு ராசிக்காரங்க அவங்க வீட்டில் வந்து சுபகாரியங்களுக்கு இந்த வருஷம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு அம்சம் இந்த வருஷம் தனுசு ராசிக்கு இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மூணில் ராகு இருந்தா உலக புகழ் பெறுகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசி சொன்னார். அதாவது அவங்களுக்கு வந்து எப்படின்னா மெயினா 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து நல்ல இன்டெலிஜென்ட், ஆனா எல்லாமே அவங்களுக்கு பாதியா தான், அதாவது ஃபுல்லா போகாது. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை குரு வழிபாடு பண்ணணும். குரு வழிபாடு பண்ணினா சரியா வந்துடும், எல்லாம் கரெக்டா வரும். ஜீவ சமாதிகள், குருமார்களுடைய வழிபாடு, அப்புறம் வியாழக்கிழமை அவங்க கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருக்கணும். காலையில 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கும். பீக் ஹவர்ல மௌன விரதம் இருக்கணும். நான் ஒருத்தர் கேட்டார், மௌன விரதம் ராத்திரி 9 மணிக்கு மேல அதெல்லாம் வேலைக்கு வரும். காலையில பீக் ஹவர் உள்ள குட்டியில வெளியே போக வாயே திறக்கணும். மௌன விரதம் இருந்தா ஜெயிப்பாங்க. இப்ப நேர காலங்கள்ல நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதிரியே அவங்க தான், வேற எவனுக்கு அவங்களுக்கு எதிரியே அவங்க. எத்தையாவது வாயை விட்டு சொல்லி வம்புல மாட்டிப்பாங்க, அதான் உண்மை. அதனால மௌன விரதம் வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க இருக்கிறதுக்கு ஐம் டெல்லிங் யூ, நான்லாம் மௌன விரதம் 1 ஹவர் இருப்பேன் பீக் ஹவர். அதுல ரொம்ப நிம்மதியா போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேன். ஆனா அதுல நல்ல ப்ராஸ்பரிட்டி நல்லா இருக்கு, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எல்லாருமே இருக்கலாம், அதுல எஸ்பெஷலி இவங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே குருதேவா சரணம், குருநாதா சரணம் சொல்லணும். சாய்ராம் வழிபாடு பண்றது, அப்புறம் மந்திராலயம் ராகவேந்தர் வழிபாடு பண்றது, காஞ்சி பகான் வழிபாடு பண்றது எல்லாம் ரொம்ப நல்லது. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு 1.5 வருஷம் இந்த பயிற்சிகள் எல்லாமே நல்ல ஃபேவரபிளா இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல ராகு என்ன ஆகும்னா விபரீதமான வருமானங்களை கொடுக்கும். விபரீதமா ஏதாவது பண்ணுவார். ஸ்பெகுலேஷன் எல்லாம் எங்கேயோ எதையோ ஒண்ணு வாங்கி வச்சுப்பான். இந்த கோல்டு எல்லாம் போட்டவன் பூரா இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு. 5 வருஷத்துக்கு முந்தி 3 வருஷத்துக்கு முந்தி போட்ட அந்த மாதிரி எல்லாம் இப்ப நடக்கும். அவங்களுக்கு எங்கேயோ போட்ட போனா இன்னைக்கு 4 மடங்கு 5 மடங்கு வரும். நல்லா இருக்கு. வச்சிருக்கீங்களா கோல்டு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கு. நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேவிங் பண்ணுங்க, நல்லா இருக்கும்.